So next, close packing in metallic solids. Okay. So metal crystallize as a result of close packing of their constituent atoms or ions. So that the meaning is, suppose நம்ம ஒரு சுகர் இருக்குது அப்படி இல்லாட்டி சால்ட் இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம அதை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ண முடியும். ஸோ டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா யூ கெட் அ சொல்யூஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த சொல்யூஷனை நம்ம திருப்பி என்ன பண்ணணும்? கிறிஸ்டல் ஆக்கணும். ஸோ கிறிஸ்டல் ஆக்கிறதுக்கு என்ன செய்வோம்? ஜஸ்ட் எவாப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள வாட்டர் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கெட் அ கிறிஸ்டல். ஸோ எப்போ அது கிறிஸ்டலைஸ் ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற சப்போஸ் சுகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாகவே சுகர் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சால்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் காமன் சால்ட் மீன்ஸ் it contains Na plus and Cl minus. ஸோ இதுதான் அதோட கான்ஸ்டியூண்ட் ஆட்டம்ஸ். நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் ஒரு அயான்ஸ். ஸோ அது எல்லாமே என்ன ஆகும்? க்ளோஸாக பேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சொல்யூஷனாக இருக்கும்போது லூஸாக இருக்கிறது கிறிஸ்டலைஸ் ஆக ஆக என்ன ஆகும்? உனக்கு அதில் உள்ள ஆட்டம்ஸ் ஒரு அயான்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் பேக்டாக வர ஆரம்பிக்கும். அப்படி க்ளோஸாக பேக் ஆகும்போது அது வந்து எப்படி மாறிடும்? கிறிஸ்டலாக நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. So it can be explained in terms of hard sphere of equal size. So அந்த metal crystallizer நம்ம எப்படி நம்ம கன்வீனியன்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா அது எல்லாமே யூ இமேஜின் as a hard sphere. ஸோ அதில் இருக்க எல்லா ஸ்பியரோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஈக்குவல் சைஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், சீசியம் குளோரைட், ஜிங்க் சல்ஃபைட். ஓகே. ஸோ திஸ் இஸ் த கிறிஸ்டல் லாட்டிஸ், தட் இஸ் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். ஸோ இதில் வந்து அந்த கிறிஸ்டல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பியர் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்பியரும் ஒவ்வொரு ஆட்டமர் அயான். ஸோ ஒரு ஸ்பியர் வந்து Na ப்ளஸ் அப்படின்னா அனதர் ஒன் ஸ்பியர் வந்து Cl மைனஸ். ஸோ அதே மாதிரி Na ப்ளஸ் Cl மைனஸ். இப்போ சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் எடுத்துகிறோம் அப்படின்னா அதில் என்ன மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? Na ப்ளஸ் அண்டு Cl மைனஸ் அயான் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வேறு எந்த ஒரு அயான்ஸும் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சீசியம் குளோரைட் எடுத்தோம் அப்படின்னா இட் கண்டைன்ஸ் ஒன்லி Cm ப்ளஸ் அண்டு Cl மைனஸ். Okay, so this is the crystal lattice. This is the metal crystal. It can be explained in terms of hard sphere. So all are have same size. So these are closely packed to each other. Okay. So next இந்த மாதிரி closed pack ஆயிருக்கு இல்லையா? So அதில் நிறைய types இருக்கு. So types of close packing. So spheres are closely packed in a plane or layer. So what is a plane? Suppose you imagine ஒரு கிரவுண்ட். ஓகேவா? ஸோ ஒரு கிரவுண்டை வந்து இமேஜின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஃப்ளோ அந்த தரை தான் என்னது உனக்கு? பிளேன். ஸோ அந்த தரையில் நம்ம எவ்வளோ பால்னாலும் என்ன பண்ணலாம்? அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ இர்ரெகுலராக அடுக்காமல் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 பால் ஒரு 10 பால்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஒரு லைனாக அடிக்கிறணும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் அனதர் ஒரு 10 பால், நெக்ஸ்ட் லைனில் அனதர் ஒன் 10 பால். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் பை லைனாக நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம்? அந்த பாலை வந்து நம்ம அடிக்கிட்டே போனோம் அப்படின்னா யூ கெட் அ ஒன் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர் ஆன் எ பிளேன். ஸோ இப்படி அடிக்கிட்டே போனோம் அப்படின்னா அது வந்து பிளேனில் அடுக்கிற மாதிரி. சப்போஸ் பிளேனில் அடுக்கி முடிச்சிட்டோம், அடுத்து வந்து லேயர் பை லேயர் அடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் கடையிலலாம் பார்த்துருப்பேன். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கீழே ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர். ஸோ அதெல்லாம் எப்படி அடுக்கியிருப்பாங்க? கீழே ஒரு லேயர் அடுக்கணும். அதை லைன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு வாய்டு ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அந்த வாய்டில் தான் அடுத்த லேயரை வந்து அடிக்கிருப்பாங்க. அந்த ஹோலில் வந்து அடுத்தது அடிக்கிருப்பாங்க. அதே மாதிரி தேர்ட் லேயரை செகண்ட் லேயரோட ஹோலில் வந்து அடிக்கிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து க்ளோஸாக பேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்டல்லையும் ஸோ இந்த ஸ்பியரை வந்து பிளேனில் க்ளோஸ் பேக் ஆகிருக்கும். அப்படி இல்லாட்டி லேயர் பை லேயர் என்ன பண்ணியிருப்பாங்க? க்ளோஸில் பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இங்கே சரியாக ட்ரா பண்ணலை. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் க்ளோஸ் பேக்டு ஸ்பியர். ஸோ திஸ் இஸ் த பிளேனில் வந்து இது வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன், அடுத்து செகண்ட் லைன், அடுத்து வந்து தேர்ட் லைன். ஸோ ஒவ்வொரு லைன் அடுக்கினதுக்கப்புறம் என்ன ஆகும் உனக்கு? ஸோ ஒரு பாலும் இன்னொரு பாலும் டச் ஆகிருக்கும். பட் சென்டரில் ஒரு வாய்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் இஸ் அ ஹோல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பியரை சுற்றி 6 ஸ்பியர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஈச் ஸ்பியர் இஸ் சரௌண்டட் பை 6 நெய்பர்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பியர். ஸோ விச் இஸ் சரௌண்டட் பை 1 2 3 4 5 6 விச் இஸ் சரௌண்டட் பை 6 நெய்பர்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்பியரை சுற்றி எப்போயுமே 6 ஸ்பியர் வந்து டச்சில் இருக்கும்.
ஸோ அதே மாதிரி 6 ஸ்பியர் டச்சில் இருக்கனால அதே மாதிரி 6 வாய்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் இஸ் 6 ஹோல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஒன் செட் வந்து டெசிக்னேட் அஸ் அ B, அதர் செட் இஸ் யூ டெசிக்னேட் அஸ் C. ஸோ 2 செட் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 கார்னரும் B, இந்த 3 கார்னர்ஸும் வந்து C. ஓகே, ஸோ இது வந்து 1D ஸ்ட்ரக்சர். சப்போஸ் 3D ஸ்ட்ரக்சர் வேணும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இது ஒரு லேயர், இதே மாதிரி இன்னொரு லேயர், இந்த வாய்டில் வந்து நம்ம பால் அடிக்கிக்கிட்டே போகலாம். அப்படியா, இப்படி அடிக்கிட்டே போனோம் அப்படின்னா யூ கெட் அ 3D ஸ்ட்ரக்சர். ஸோ 3D ஸ்ட்ரக்சர் வேணும் மீன்ஸ் யூ ஸ்டாக்கிங் த க்ளோஸ் பேக்கிங் லேயர்ஸ் ஆன் ஸ்பியர்ஸ் ஒன் ஆன் த டாப் ஆஃப் அனதர். ஸோ ஒன்று மேலே அடிக்கிட்டே போனோம் அப்படின்னா யூ கெட் அ 3D ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ தான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ இதே மாதிரி செகண்ட் லேயர். ஸோ செகண்ட் லேயர் வேணும் அப்படின்னா, ஸோ த நியூ ஸ்பியர் பிளேஸ்ட் ஆன் த டாப் ஆஃப் த ஹோல்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரோட ஹோலில் வந்து நம்ம அடுத்த லேயர் நம்ம அடுக்கணும் அப்படின்னா யூ கெட் அ செகண்ட் லேயர். ஸோ நமக்கு தேர்ட் லேயர் எப்படி வரும்? ஸோ தேர்ட் லேயரை வந்து நம்ம பிளேஸ் பண்ணும்போது அதில் 2 டைப் இருக்குது. ஸோ ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங். ஸோ இங்கே சிபி அப்படிங்கிறது க்ளோஸ் பேக்கிங். ஸோ சிம்பிளாக நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் சிபின்ட்டு. ஸோ ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் which is simply represented as HCP. Another one is a cubic close packing, that is CCP. Okay, so let's see one by one. So hexagonal close packing la, so ni first layer வந்து நம்ம, so first one is hexagonal close packing. So as usual first layer நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். So second layer எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, you place the another sphere on holes B of the first layer. So first layerல இருக்கிற B ஹோலில் நம்ம வந்து பாலில் அல்லாட்டி ஸ்பியர் அடுக்கணும் அப்படின்னா யூ கெட் அ செகண்ட் லேயர். ஸோ செகண்ட் லேயர் அடுக்கினதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு ஹோல்ஸ், அந்த வாய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அந்த செகண்ட் லேயரோட B ஹோலில் வந்து நம்ம இன்னொரு செட் ஆஃப் ஸ்பியர் அடுக்கணும் அப்படின்னா தட் இஸ் அ தேர்ட் லேயர். புரியுதா? ஃபர்ஸ்ட் லேயர் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அடிக்கிறோம். ஸோ அதில் 2 வாய்ட் நமக்கு கிடைக்கும், B அண்டு C. ஸோ நமக்கு செகண்ட் லேயர் வேணும் அப்படின்னா இந்த B ஹோலில் மறுபடியும் நம்ம அந்த ஸ்பியரை வச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா அது வந்து செகண்ட் லேயர். ஸோ எகெயின் நம்ம அடுக்கினதுக்கப்புறம் இந்த செகண்ட் லேயரில் நமக்கு என்ன இருக்கும், B அண்டு C அப்படிங்கிற 2 வாய்டு வந்து ஃபார்ம் ஆகும். மறுபடியும் இந்த B ஹோல்லையே நம்ம மறுபடியும் பிளேஸ் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா யூ கெட் அ தேர்ட் லேயர். ஸோ திஸ் இஸ் கால்ட் ABA sequence because first and third layer are same. Okay, so first layer செகண்ட் லேயர் வந்து இதோட B ஹோலில் வைக்க போகிறோம். அதே மாதிரி தேர்ட் லேயருமே Cயில் வைக்க மாட்டோம், மறுபடியும் அதை B ஹோல்லே வைப்போம். அப்படி வைக்கும்போது இந்த லேயர் என்ன ஆகும், உனக்கு ரிப்பீட்டேஷனில் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லேயர் becomes a repetition of, third layer is a repetition of first layer. ஸோ நம்ம இதை ஏன்னு எடுத்திருப்போம், இதை வந்து பின்னு எடுத்திருப்போம். ஸோ இது வந்து இதோட ரிப்பீட்டேஷன் தானே. ஸோ இட் பிகம்ஸ் A. ஸோ தட் இஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ABA sequence because first layer and third layer are almost same because it is a repetition of first layer. So for example, pictureல பார்ப்போம். So this is the A layer. So this is the first layer. Okay. ஸோ இதுதானே B ஹோலு. ஸோ இந்த B ஹோல் மேலே என்ன பண்ணியிருக்காங்க, another one layer வந்து நம்ம அடுக்கியிருக்கோம். ஸோ இது எப்படி ஹெக்ஸகோனலாக எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆரையுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்டை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணலாம். அப்படின்ட்டு சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண அப்படின்னா யூ கெட் அ ஹெக்ஸகோனல் ஷேப். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹெக்ஸகோனல் ஷேப். ஸோ இது வந்து A லேயர், ஃபர்ஸ்ட் லேயர். அதுக்கு மேலே Bங்கிற வாய்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த Bங்கிற வாய்டில் அனதர் ஒன் பால். ஸோ இது B, இது B, இது B. ஸோ இந்த ஹோல் மேலே இந்த டாட்டர் லைனில் வச்சுருக்காங்களா அதுவும் பால் தான். ஸோ அந்த B ஹோலில் வந்து அடுக்கியிருக்காங்க. ஸோ அப்படி அடுக்கும்போது யூ கெட், ஸோ இந்த 3 ஸ்பியர் நம்ம கனெக்ட் பண்ணணும். நமக்கு என்ன ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, மறுபடியும் A லேயர் அதோட ரிப்பீட்டேஷன் தான். ஸோ அதுவும் உனக்கு என்ன ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ABA சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு கியூபிக்கில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த பென்சின் ரிங் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதை மட்டும் மேலே ட்ரா பண்ணியிருக்காங்க ஜஸ்ட். ஓகே,
6 spaces இருக்கும் 1 2 3 4 5 6 so this is one hexagonal அதே மாதிரி பாட்டம்ல என்ன இருக்கு ஒரு hexagonal 1 2 3 4 5 6 so this is the another hexagonal centerல என்ன இருக்கு ஒரு triangle so this is the hexagonal close packed structure okay so என்னென்ன மெட்டல்ஸ்லாம் நமக்கு இந்த hexagonal close packingல வரும் அப்படினா beryllium cadmium magnesium titanium and zinc these are crystallized in hexagonal close packing arrangement okay what is the second type CCP cubic close packing as usual you form a first layer the second layer எப்படி இருக்கும் second layer வந்து first layer ஓட B hole ல வைக்க போறோம் இங்க வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் third layer வந்து இந்த செகண்ட் லேயரோட C ஹோல் ல வைப்போம் B ல வைக்க மாட்டோம் C ல வைப்போம் மறுபடியும் fourth layer வந்து first layer மாதிரியே தான் இருக்கும் மறுபடியும் அடுக்கணும் அப்படினா இதோட B ஹோல் ல அடுக்குவோம் சோ அதே மாதிரி இதுவும் ரிப்பீட்டட் மாதிரி வந்துரும் இதுக்கு ஜஸ்ட் வெர்டிகலா அந்த fourth layer வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் சோ இதுவும் சேமா வந்துரும் ஓகே so cubic close packing la first layer as usual form பண்ணிரு second layer வந்து whole B of the first layer third layer வந்து whole C of the second layer அதே மாதிரி fourth layer வந்து just vertical to first layer so இது ரெண்டும் சேமா இருக்கும் ஓகேவா சோ அப்ப இது மூணுமே டிஃபர் ஆகுது சோ அப்ப இத A ன்னு எடுத்துக்கலாம் இத B ன்னு எடுத்துக்கலாம் இது வந்து C ஆயி போயிடும் சோ இதுவும் சேம் கிடையாதுல்ல சோ இதுவும் டிஃபரண்ட் தான் C ஹோல் அடிக்கி இருக்கும் சோ அதனால இது C மறுபடியும் இதுவும் ரிப்பீட்டட் சோ இது வந்து A சோ வாட் இஸ் சீக்வென்ஸ் ABC மறுபடியும் ABC சோ அந்த மாதிரி என்ன ஆகும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் so this is called ABC sequence or stacking layers resulting cubic close packing structure so என்னென்ன மெட்டல்ஸ்லாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகும் அப்படினா copper calcium strontium silver and gold these are crystallized in cubic close packing arrangement so இத நம்ம பிக்சர்ல பார்த்தோம் அப்படினா so this is the A layer okay so அதே மாதிரி ஒரு ஸ்பியர் வந்து 6 நெய்பரால டச் ஆயிருக்கு சரவுண்டட் ஆயிருக்கு so இந்த மாதிரி டிரா பண்ணோம் அப்படினா you get one hexagon so நம்ம கீழ இருந்து மேலே போவோம் so கீழ இருந்து நம்ம மேலே அடிக்கிட்டே போவோம் so this is the first layer so it is a hexagonal type அடுத்து B layer இதுல இருக்கிற B ஹோல் ல வைப்போம் so B ஹோல் ல வைக்கும்போது so இங்க இருக்கு இல்லையா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கிடைக்கும் so next C ஹோல் இதுல அடுக்கும் இதான C இங்க அடுக்கும் இங்க அடுக்கணும் அப்படினா நமக்கு ட்ரையாங்கிள் இப்படி ரிவர்ஸ்ல வரும் so this is the C layer மறுபடியும் fourth layer வந்து it is same as first layer so அதனால அதுவும் hexagonal மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிரும் so இந்த நடுவுல உள்ள அந்த ஷேப்ஸ் மட்டும் நம்ம எடுத்து தனியா டிரா பண்ணோம் அப்படினா so this is the hexagonal first hexagonal so this is C layer of triangle this is the B layer of triangle again hexagonal so எல்லா பாயிண்ட்டையும் எல்லா கார்னர்ஸையும் நம்ம join பண்ணோம் அப்படினா you get a cubic close packing structure okay so these are the types of third layer okay so next interstitial void in crystals so interstitial void means ஒரு ஸ்பேரும் இன்னொரு ஸ்பேரும் அடுக்கும்போது சென்டர்ல ஒரு ஹோல் பிரசன்ட் ஆகும் இல்லையா ஃபார்ம் ஆகும் இல்லையா ஒரு empty space வரும் இல்லையா so that is void so that empty space is called interstitial site or void so அதுல two types இருக்கு tetrahedral void simply represents T subscriptல D அதே மாதிரி octahedral void O இங்க வந்து H so எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் டெட்ராஹெட்ரல்னாலே 4 ஆட்டம்ஸ் வந்து இருக்கும் so இங்க வந்து 4 ஸ்பியர்ஸ் வந்து இருக்கும் ஒரு ஸ்பியர் வந்து பின்னாடி இருக்கும் இங்க வந்து நமக்கு 3 ஸ்பியர்ஸ் தான் நமக்கு ஷோ பண்ண முடியும் 1 2 3 இங்க நான் கரெக்ட்டா டிரா பண்ணல so மூணு பாலையும் டச்சிங் டு ஈச் அதர் வைக்கும்போது சென்டர்ல ஒரு void வரும் so that void is called as tetrahedral void so this is the fourth sphere so another one sphere is behind this
placed behind these 3 spheres. Okay, இதுக்கு பின்னாடி present ஆயிருக்கும். octahedral means 6 spheres வந்து present ஆயிருக்கும். ஸோ இங்கே வந்து 4 தான் நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று வந்து இன்னும் ரிமைனிங் 2 sphere வந்து ஒன்று மேலே இருக்கும், another ஒன்று வந்து கீழே இருக்கும். யூ இமேஜின். ஓகே, வியூ பண்ணுறதுக்கு 4 spheres வந்து தெரியும் நமக்கு. ஸோ இன்னும் ரிமைனிங் 2 sphere வந்து ஒன்று டாப் ஆஃப் த ஸ்பியர், another ஒன்று பாட்டம் ஆஃப் த ஸ்பியர். ஸோ 6 பாலும் சேர்ந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு வாய்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் வாய்ட் இஸ் கால்ட் அஸ் octahedral voids. ஸோ இந்த நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெட்ராஹெட்ரல் வாய்டு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சப்போஸ் 4 ஸ்பியர் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும், உனக்கு ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்பியரோட சைஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பியரோட சைஸையும் இந்த வாய்டோட சைஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வாய்டோட சைஸ் வந்து 0.225 times that of the sphere forming the tetrahedral structure. புரியுது அந்த பாயிண்ட்டு? ஸோ 4 ஸ்பியர் சேர்ந்து நமக்கு ஒரு டெட்ராஹெட்ரல் வாய்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த 4 ஸ்பியர் இருக்குல்ல, அந்த நெக்ஸ்ட் இந்த ஸ்பியரோட சைஸையும் இந்த வாய்டோட சைஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பியரோட சைஸோட கம்பேர் பண்ணும்போது வாய்டோட சைஸ் 0.225 times வந்து கம்மியாக இருக்குது. சப்போஸ் இது இந்த ஸ்பியரோட சைஸ் வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த வாய்டோட சைஸ் வந்து 0.2225 சென்டிமீட்டர். இதை விட 0.225, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன், நம்ம டைம்ஸில் சொல்லணும், அந்த மடங்கில் சொல்லணும். ஸோ ஸ்பியரை விட அந்த வாய்டோட சைஸ் வந்து 0.225 times வந்து கம்மியாக இருக்குது. அதேமாதிரி octahedral void பார்த்தோம் அப்படின்னா 6 ஸ்பியரும் சேர்ந்து தான் நமக்கு octahedral void ஃபார்ம் ஆகுது. அந்த 6 ஸ்பியரோட சைஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாய்டோட சைஸ் வந்து 0.414 times வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரேடியஸ் ரேஷியோ. ஸோ த ரேஷியோ ஆஃப் it is defined as ratio of radius of cation to that of anion. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னது, ரேடியஸ் ரேஷியோ. ஸோ நம்ம இந்த பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது திஸ் இஸ் த கேட்டயான், திஸ் இஸ் த ஆனயான். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் ஸ்பியரில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது என்னது, ரேடியஸ். ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கேட்டயான், திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் ஆனயான். இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்னது உனக்கு ரேடியஸ் ரேஷியோ. ஸோ தட் இஸ் RR, radius ratio equal to R plus divided by R minus. This is the radius of cation, this is the radius of anion. So what is the purpose of this radius ratio? So that is called as radio ratio rule. Okay, so in ionic crystal the coordination number and geometry depends upon radius ratio. So what is coordination number? ஒரு மெட்டல் வந்து இன்னொரு மெட்டல் கூட கனெக்ட் ஆகிருக்கிறது, எத்தனை மெட்டலோட கனெக்ட் ஆகிருக்கு. சப்போஸ் 4 மெட்டல்ஸோட கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4. சப்போஸ் 6 அனதர் மெட்டலோட இன்னொரு அயானோட கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ இதை சரௌண்ட் பண்ணி எத்தனை ஆட்டம்ஸ் ஒரு அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸோ தட் இஸ் அ கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அயானிக் கிறிஸ்டல் எடுத்தோம் அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் நம்பரும் ஜாமெட்ரி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த ரேடியஸ் ரேஷியோவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரேடியஸ் ரேஷியோ ரூல். ஓகே, ஸோ இங்கே வந்து 3 இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் ரேஷியோ RR அப்படிங்கிறது ரேடியஸ் ரேஷியோ, CN அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர், திஸ் இஸ் ஷேப் ஆர் ஜாமெட்ரி. ஓகே, சப்போஸ் ரேடியஸ் ரேஷியோ கிரேட்டர் தென் 0.414 இருந்துச்சு அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது 4:4. ஸோ இதுக்கு மீனிங் என்ன, சப்போஸ் Na + Cl- இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு ரேடியஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கிடைக்கிறது வந்து கிரேட்டர் தென் 0.414 இருந்துச்சு அப்படின்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது 4:4. ஸோ த மீனிங் இஸ் sodium ion is surrounded by 4 chlorine ion. அதே மாதிரி this chlorine ion is surrounded by 4 sodium ion. ஸோ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4 தான், இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4 தான். ஸோ ஒரு சோடியத்தை சுற்றி 4 குளோரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதே மாதிரி ஒரு குளோரினை சுற்றி 4 சோடியம் அயன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ரெண்டோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னது 4. ஸோ அப்போ அதோட ஷேப் என்னவா இருக்கும், டெட்ராஹெட்ரல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் சல்ஃபைட்
has tetrahedral structure. The coordination number of zinc sulfide is 4:4. Suppose if the calculated radius ratio is 0.414 to 0.732 means the coordination number is 6:6. So the shape of the ionic crystal is octahedral. For example, sodium chloride. So இதையும் நீங்கள் குழப்பிக்காத, இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். So actual structure of sodium chloride is octahedral. Suppose the radius ratio is obtained greater than 0.732 means the coordination number is 8:8. So the shape of the ionic crystal is cubic. For example, cesium chloride. Okay. So ஒரு ப்ராப்ளம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். So here what are the values are given? So the radius of Na plus and the radius of Cl minus. So the value is 0.95 angstrom unit, 1.81 angstrom unit. What is the formula? Just you take the ratio. So 0.95 divided by 1.81, you get a 0.524. So this value is lies in between 0.414 to 0.732. So what is the coordination number? 6:6. The shape is octahedral. So இங்கே geometry தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. So the shape of the sodium chloride is octahedral in shape. Okay. Thank you.